லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க வந்தது பயமா இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நீ சக்திக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவள் தான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொன்னா. நிஜமாவா? ஆமாம், சக்திக்கு உன் மேலே ரொம்ப அக்கறை. சரி போலாமா? ம். ம். ஐயோ, வெற்றி இவங்களை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். கரெக்டா பார்த்துட்டானே, சொதப்பிடுச்சே. ஹலோ, நீங்க இங்க என்ன பண்றீங்க? வெற்றி, சரண்யாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலான்னு வந்தேன். முதல்ல காரை விட்டு இறங்குங்க. வெற்றி, சரண்யா, காரை விட்டு இறங்க. சொல்றேன்ல, 2 பேர் காரை விட்டு இறங்குங்க. யாரை கேட்டு என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்க? என் ஒய்ஃபை கூட்டு போக நான் யாரை கேட்கணும்? இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆமா, நீங்க இங்க வந்தது உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? முதல்ல உங்க அம்மா கிட்ட போய் தைரியமா சொல்லிட்டு எங்க வீட்டுக்குள்ள வந்து உரிமையா சரண்யாவை கூட்டிட்டு போங்க. ம்? இப்படி யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போறதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? வெற்றி, ஏன் இவ்வளவு கோவமா பேசுற? சக்தி, நீ கொஞ்சம் சும்மா இரு. சொல்லுங்க அசோக், நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? அசோக், நீங்க இப்படி திருட்டுத்தனமா சரண்யாவை கூட்டிட்டு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ணி, அசோக் அண்ணனை நான் தான் வர சொன்னேன். ஆனா அவர்கிட்ட வெற்றி இப்படி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாம் என் தலையெழுத்து சக்தி. அண்ணி, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா? வெற்றி சொன்னதுல எந்த தப்பும் இல்ல அண்ணி. இப்படி யாராவது ஒருத்தர் பேசினாதான் அண்ணன் தைரியமா அவங்க அம்மா கிட்ட பேசுவாரு. இல்லனா அவர் வாயவே திறக்க மாட்டாரு. எனக்கு நல்லா புரியுது சக்தி. ஆனா அவர் அப்படி தலை குனிஞ்சு நிக்கிறது என்னால அப்படி பார்க்க முடியல சக்தி. என்ன பண்றது அண்ணே? இங்க சில பேருக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்ல. அதனாலதான் அப்படி நடந்துக்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுறேன். ஏய், ஏதாவது சொல்லிட போறேன். நீ சரி பண்ண லட்சணத்தை தான் ஊரே பாத்துச்சே. வெற்றி, போதும், திரும்ப ஆரம்பிக்காத. ஏய், ஆமாண்டி, 1000 தடவை சொல்லுவேன். எல்லா தப்புக்கும் காரணம் நீதான். ஆமா, என்ன சொன்ன? எனக்கு மனிதாபிமானம் இல்ல. அப்பா, இவங்க பெரிய அன்னை தெரசா. வெற்றி, நானும் 1000 தடவை சொல்லுவேன். மனிதாபிமானம் இல்லாதது உனக்குதான். நீ ரவுடி. ஏய், ஐயோ, போதும், நிப்பாட்டுங்க. எனக்காக நீங்க 2 பேரும் ஒன்னும் சண்டை போட்டுக்க வேண்டாம். அண்ணே, சக்தி மேல எந்த தப்புமே இல்லைன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஆனாலும் சக்தி உன்கிட்ட நிறைய இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டா. அப்புறம் ஏன்னு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? போன நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்ட. ஏண்டி, போற போக்குல அப்படியே காத்து வாக்குல சாரி அப்படின்னு கேப்ப, அதுக்கு பேரு மன்னிப்பா? வேற எப்படிடா மன்னிப்பு கேட்பாங்க? சொல்லுடா, வேற எப்படி மன்னிப்பு கேட்பாங்க? சொல்லு. சொல்றாவா?
என்ன வாயை திறந்து சொல்லு, என்ன? என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு, நான் மன்னிக்கிறேன். இப்ப என்ன சொன்ன? நான் ஏன் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? நான் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அப்படி நான் என்ன தப்பு பண்ண? நான் சக்தி, மீனாட்சி பொண்ணு. ஒரு நாளும் உன் கால்ல விழ மாட்டேன். சக்தி, நீ மட்டும் மன்னிப்பு கேட்டுட்டேன்னா உன் மேல இருக்கிற கோவம்லாம் போயிடும். இல்லேனா உனக்கு லாஸ் ஜாஸ்தி. அதெல்லாம் முடியாது. நல்லா யோசிச்சுக்கோ. அப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தான் உதவி செய்யணும். இப்போ நம்ம 2 பேரையும் தவிர வேற யாரும் இல்ல. ஈகோ பார்க்காம என் காலை விழுந்துரு. ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அந்த நொடியே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஹேய், இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உன்கிட்ட வர போறேன்? என் பிரச்சனை எப்படி தீர்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். உன் கால்ல நான் விழணுமா? இவர் பெரிய மகாராஜா. லைட்டா சிண்டி விட்டாலே போதுமே, கோவம் சும்மா ஜிவ்வுன்னு ஏறுமே நம்ம ஆளுக்கு. சும்மா சொல்லக்கூடாது, கோவத்திலையும் ஆளு சூப்பரா தான் இருக்கா. என்ன சக்தி கால் பண்றா? ஹலோ, சொல்லு சக்தி. அக்கா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. கார்த்திக் வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சரிக்கா, நான் அப்புறமா பேசுறேன். ஏ சக்தி, என்ன நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணியா என்ன? வேற எதுவுமே பேசாம நீ பாட்டுக்கு போனை வைக்கிற. அக்கா, நான் அப்புறம் கூப்பிடுறேன்க்கா. என்ன இவளே ஃபோன் பண்ணா எதுவுமே சொல்லாம போனை வச்சுட்டா? சொல்லுக்கா. துர்கா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அக்கா, நீ கேக்குறது எனக்கு புரியல. ஏன் திடீர்னு அப்படி கேக்குற? இல்ல துர்கா, நான் சாதாரணமா தான் கேட்டேன். சக்திகா, இங்க ஒரு ப்ராப்ளமும் இல்ல. மெஸ்ல நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாண்டாக்கா உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் மெஸ்ல இருந்து நானே வரேன். சரி துர்கா, நான் வச்சிடுறேன். என்னாச்சு சக்தி அக்காக்கு? என்னென்னமோ கேள்வி கேக்குறாங்க. டேய், வண்டி நிறுத்துறா. எதுக்கு வண்டி நிறுத்த சொன்ன? இறங்கடா சொல்றேன். சரி. டேய் சங்கிலி. என்னக்கா? டேய், அங்க பாரு. நம்ம பூஜா. என்னடா ஆச்சு அவளுக்கு? தெரியலையே, இரு கூப்பிடுறேன். பூஜா. என்ன பூஜா, பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? என்ன, என் கல்யாணம் நின்னு போச்சு. அத பத்தி உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா? சக்தி இப்ப வரைக்கும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கா. உங்களால அவன் அழல கூட தொட முடியல.
கல்யாணத்தை நடத்துறதுக்கு நாங்களும் எங்களால முடிஞ்ச எல்லா ஏற்பாடும் பண்ணமே மேடம். இத சொல்றதுக்கு உங்களுக்குலாம் அசிங்கமாவே இல்லையா? அந்த மீனாட்சி மெஸ்ல சாந்தாவும் துர்காவும் தானே இருக்காங்க. அவங்கள கூட உங்களால ஒண்ணும் பண்ண முடியலல்ல? பூஜா, அந்த மெஸ்ல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சக்தியால என் கல்யாணத்துக்கு வர முடியாம போயிருக்கும். அப்படி இப்படின்னு எவ்வளவோ சான்ஸ் இருந்துச்சு. என்னெல்லாம் செஞ்சிருக்கலாம். உங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு என் கல்யாணம் எப்படி நடக்கும்? உன் கோவம் எனக்கு புரியுது பூஜா. நடந்ததை பேசி இனி எந்த பிரயோஜனமும் இல்ல. இனிமே என்ன பண்ணணுங்கிறத யோசிப்போம். நீங்களே யோசிச்சு நீங்க 2 பேருமே ஏதாவது பண்ணிக்கோங்க. என் வழியை நான் பாத்துக்கிறேன். இத பார் பூஜா, கோவப்படாத. அவங்கள எதுவும் பண்ண முடியாதெல்லாம் எதுவுமே இல்ல. இப்ப நினைச்சா கூட சொடக்கடிக்கிற நேரத்துல அவங்கள நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். உன் கல்யாணம் முடிஞ்சதும் மொத்தமா செஞ்சு விட்டுடலான்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சும்மா ஏதாவது இப்படி பேசிக்கிட்டே இருங்க. 2 பேரும் ஒண்ணு பண்ணிடாதீங்க. சும்மா என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. பாய். ஏ பூஜா, நாளைக்கு என்ன நடக்குதுன்றத மட்டும் பாரு. இந்த கதையெல்லாம் நிறைய கேட்டாச்சு. அப்படி ஏதாவது சொல்ற மாதிரி நடந்தா அப்ப பாப்போம். என்னக்கா இவளுக்காக எவ்வளோ பண்ணோம், ஆனா இவ என்னடானா இப்படி பேசிட்டு போறா? அவ சொல்றதும் நியாயம் தானே. நாம இத்தனை நாள் சும்மா இருந்தது தப்பா போச்சு. இப்ப என்னக்கா பண்றது? மாமா வேற மெஸ்ல இருக்காரு. டேய் சங்கிலி, முதல்ல அந்த ஆள் அங்க இருந்து தூக்கணும்டா. அப்பதான் நாம நினைச்சத நிம்மதியா செய்ய முடியும். இங்க பாரா, இப்பவே நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். இந்த முறை மீனாட்சி பொண்ணுங்களுக்கு விழப்போற அடி மரண அடியா இருக்கணும்டா. எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடியா இருக்கணும்டா. சக்தி, யமுனா, துர்கா 3 பேரும் கதறணும். அதெல்லாம் சரி, அப்படி என்ன பண்ண போற நீ? நடக்கும்போது உனக்கு புரியும்டா. நேரா மீனாட்சி மெஸ்ஸுக்கு போடா. என்னக்கா சொல்ற? இந்த புஷ்பா ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா. நீ இனிமே என்ன நடக்குதுன்றத மட்டும் பாருடா. வா. டேய் சங்கிலி, போய் உங்க மாமாவை வர சொல்லு. ஓ மாமா, மாமா வெளில வாயா. மாமா வெளில வரியா இல்லையா? ஓ மாமா வெளில வாயா. ஓ வாயா வெளில. ஓ வெளில வரியா இல்லையா? இப்போ ஓ ஒண்ணுதான். இப்ப வெளில வரியா இல்லையா? ஓ மாமா வாயா வெளில. அக்கா, என்னக்கா இது? இப்ப எதுக்கு இவன் இங்க வந்து கத்திட்டு இருக்கான்? இருங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். இரு, அங்க பார். கொஞ்சம் இரு. அவங்க வீட்டு பிரச்சனை, என்னமோ பண்ணிக்கிட்டு போறாங்க. நீ போக வேண்டாம். அது இல்லக்கா. சொன்னா கேளுட்டா, பேசாம இரு. நீ இப்ப வெளியில வரியா இல்ல நான் உள்ள வரட்டா? மாமா நல்லா சுகமா இருக்க போலயே. டேய் வெண்ண, என்னடா வேணும் உனக்கு? காலங்காத்தால இங்க வந்து என்னடா கத்திக்கிட்டு இருக்கா? அக்கா வந்திருக்கு பா. உப்பா, இப்போ உனக்கு என்ன வேணும்? சும்மா சும்மா இங்க வந்து ஏன் என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கா? முதல்ல வண்டியில ஏறு. நம்ம வீட்டுக்கு போலாம். நீ இருக்க வேண்டிய இடம் நம்ம வீடு, இது இல்ல. இந்த பாரு, எங்க இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல கிளம்பு. எப்ப எனக்கு தோணுதோ அப்ப நான் இங்க வர்றேன். மாமா
ரொம்ப தான் சிலுத்துக்கிற. அதான் அக்கா சொல்லுதுல்ல, வண்டியில ஏறு. டேய் போடா மண்டி விளக்கண்ண, எங்களுக்கு எல்லாம் தெரியும். போ. சரி, அப்போ உன் புள்ளைய மறந்துட வேண்டியதுதான். அப்பா, சண்முகத்துக்கு என்னாச்சு? நீ வீட்டு பக்கமே வரலன்னு அவன் நேத்து ராத்திரியே விஷத்தை குடிச்சிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு ஓடணும். எப்படியோ காப்பாத்தி இப்ப வீட்டுல வச்சிருக்கோம். நீ வந்தா பொழைச்சுப்பான், இல்லன்னா சரிடா சங்கிலி, வண்டியில ஏறு. இந்த ஆளுக்கு எப்ப தோணுதோ அப்ப வரட்டும். புஷ்பா கொஞ்சம் இரு, நான் இந்த வந்துடுறேன். இரு. இந்த ஆளை எங்க அடிச்சா விழுவான்னு எனக்கு தெரியாதா? இப்ப தானா ஓடி வருவான் பாரு. கலக்கிட்டக்கா. துர்கா, நான் புஷ்பா வீட்டு வர போயிட்டு வந்துடுறேன். நீ இந்த விஷயத்தை யமுனாவுக்கும் சக்திக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிருமா. பாத்துக்க, நான் இந்த வந்துடுறேன். அப்பா என்ன ஆச்சுப்பா? அப்பா அக்கா, என்னக்கா ஆச்சு அப்பாக்கு? அந்த புஷ்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? எதையாவது சொல்லி மிரட்டி இருப்பா. இல்லனா இந்த மனுஷன் இந்த ஓட்டம் ஓடுவாரா சொல்லு. ஏக்கா சாம்பார் ஊத்துங்கக்கா. இந்தா கொண்டு வரேன். அண்ணே, மொச்சக்கொட்டை குழம்பு எங்க கடையில ஃபேமஸ், சாப்பிட்டு பாருங்க. சரிங்க. சாம்பார் கொஞ்சம் குடுமா. இந்த மாதிரி சாம்பார் எங்கயாவது சாப்பிட்டிருப்பீங்களா சொல்லுங்க. அக்கா 2 இட்லி கொடுங்கக்கா. அடியாத்தி, உங்களுக்கு இட்லி வேணுமா? உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி தானே பிசைஞ்சு கொடுக்கணும். உங்களுக்காக சூடா இட்லி இறக்கி வச்சிருக்கேன், இதோ எடுத்துட்டு வரேன். ஏம்மா, பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். ஏய், சாந்தாக்கா, இட்லி வெந்துகிட்டு இருக்கு, எடுத்துக்கிட்டு வரேன். இங்க வாங்க சாந்தாக்கா. இதோ வரேன். வா சாந்தாக்கா. ஏய், இதான் மீனாட்சி மிஸ்ஸா? சாந்தாக்கா போடு வேற. டேய் சாந்தாக்கா, ஐயோ இங்க பாருங்க. யாரா நீங்க? எதுக்கு போட போட்டு உடைக்கிறீங்க? என்ன ரவுடித்தனம் பண்றீங்களா? ஏய், ஒழுங்கு மரியாதை போயிடு, இல்ல மண்டையா உடைச்சிடுவேன் பாத்து. டேய், யார் நீங்க? இங்க வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், பேசாம போச்சு சொல்றல. ஏய் வாங்கடா. ஏய், யாரா நீங்க? என்ன பண்ண போறீங்க? சாப்பிட்டு போறாங்க, என்ன வேலை பண்றீங்க? யார் நீங்க சொல்றல? ஆபரத்துல பிரச்சனை பண்ணீங்க, போங்கயா. ஏய், வெளிய போய் என்னடா நீ? ஐயோ, என்ன பண்றீங்க? ஏய், எந்திரா. டேய், கிளம்பு. போங்கடா. ஏய், எஞ்சி போ. போ வெளிய. எந்திரு. இந்த இடம் எங்களுக்கு கோயில் மாதிரி. யாராவது இடைஞ்சல் பண்ணீங்கன்னா நான் அமைதியா இருக்க மாட்டேன். எல்லாரும் வெளிய போங்கடா. ஏய், இன்னும் 5 நிமிஷம் தான் டைம். இங்க ஒரு பொருள் இருக்க கூடாது, எல்லாம் வெளிய தான் இருக்கணும். தூக்கி போறா. ஏய், தூக்கி போறா. போறா. கிளம்பு. கடையில வந்து எடுத்து போடுங்க வெளிய. இப்படி அக்கிரமம் பண்றீங்க. இங்க பாருங்க. என்னடா? உங்களுக்கு என்ன பயம்? விடு என்ன. கிளம்பு. இவனுங்களை விடக்கூடாது. ஐயோ, அட பாவி, நீ நாசமா போயிடுவடா. ஐயோ அக்கா, சும்மா என்ன விடு துர்கா. இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, என்ன சும்மா இருக்க சொல்றியா? பொருளெல்லாம் வீசிட்டு வெளிய போறா. ஏய், நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்கடா. ஐயோ, முதல்ல சக்திக்கு போன் போடு, யமுனாக்கு போன் போடு. போ. சரிக்கா. ஏய், சமைக்கிற பொருளை உடைக்கிறீங்க, நீ மனுஷனா மிருகமா? ஏன்டா இப்படி பண்றீங்க? பச்சை குழந்தைக்கு கூட இட்லி கொடுக்க விடாம பண்றீங்க. அடிபாவீங்க. அட பாவிங்களா, மொத்த பொருளையும் போட்டு உடைக்கிறீங்க. மனுஷனாடா. நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ போ. ஐயோ பாவம், புள்ள பசின்னு வந்து நிக்குது. படுபாவீங்க. நீ இருமா, 5 நிமிஷத்துல சக்தி வந்துருவா. அப்புறம் இருக்கு இவனுங்களுக்கு. இல்லக்கா, நான் அப்புறமா வரேன்க்கா. எம்மா, பசின்னு வந்துட்டு இந்த மீனாட்சி மெஸ்ல யாரும் சாப்பிடாம போக கூடாதுமா. பச்சை புள்ளைக்கு பசின்னு வந்து நிக்கிற. உன் புள்ள சாப்பிடாம போனா என் மனசு ஆகாது. இரு வந்துடுறேன். ஏய், நாடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தூக்கி போடுறா.
போடா தள்ளுடா. ஏய் இங்க வா, இத பாரு. சோறு தானே திங்கிற இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? சாப்பிடுற இடத்த இந்த கதி பண்ணி வச்சிருக்க, உனக்கு நல்ல கதி கிடைக்குமாடா? இத பாரு, நீ நல்ல ஆம்பளையா இருந்தா, தைரியமான ஆம்பளையா இருந்தா இன்னும் 5 நிமிஷத்துல என் சக்தி வந்துருவா. அதுக்கப்புறம் காட்டுறா உன் வீரத்தை. எவன் வந்தா எங்களுக்குண்ணா? மெஸ்ஸைய வீட்டையே காலி பண்ண சொல்லி அனுப்பிச்சாங்க எங்களை. ஏய் ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? சொன்னா புரியாதா? முத இங்க இருந்து கிளம்புங்கடா. எடுத்து போடுங்கடா. ஏய் வெளிய போடு. சொன்னா கேளுங்கடா. சொன்னா கேளுங்கடா. ஏய் ஏய் துர்கா எதுக்கு இப்போ ஃபோன் பண்றா? ஹலோ துர்கா. அக்கா இங்க ஒரே பிரச்சனையா இருக்குக்கா. யாரோ சில ஆளுங்க வந்து வீட்டையும் மெஸ்ஸையும் இடிப்பேன் உடைப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்கக்கா.